Hi friends, நான் உங்க அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலில் ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம ஹண்டர் அசோசியேஷன் சேர்மனான கோவா பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம 2 சீசன் அனிமே பார்த்திருந்தாலும் சரி, நம்ம சேனல்ல இருக்க மாங்கோவா பார்த்திருந்தாலும் சரி, நம்ம சேர்மன் கோ யாருன்னு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம தலைவன் ஜின்வுவை பார்க்கும்போது நம்ம சந்தோஷப்படுறதை விட நம்ம சேர்மன் கோ தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. நம்ம தலைவன் ஜின்வு ஆன்ட் கிங் கூட சண்டை போடும்போது அதை பார்த்து சேர்மன் கோ சிலுத்து போய் அவரோட சேரையை உடைச்சிருப்பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம தலைவன் ஜின்வுவை சேர்மன் கோக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேர்மன் கோ கதையை நான் அனிமேல 2 சீசன் தான் ப்ரோ பார்த்திருக்கேன். எனக்கு இன்னும் நிறைய பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் மாங்கோவா எக்ஸ்பிளேஷன் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்க மறக்காம அதை போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேர்மன் கோவை பத்தி உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி வாங்க நாம இப்போ சேர்மன் கோவோட ஆர்ஜின் ஸ்டோரி வீடியோ பார்க்கலாம். சோலோ லெவலிங் ஸ்பெஷல் எபிசோடு இந்த வீடியோல சேர்மன் கோவோட ஆர்ஜின் ஸ்டோரி. வாங்க இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல ஹண்டர்ஸ் எல்லாருமே டஞ்சனுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டு இருப்பாங்க. அங்க ஒரு பெரிய ராட்சச முதல்ல வாயை பொளந்து கடிக்க வர அங்க இருக்க ஒரு ஹண்டர்ஸ் அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான் பாருங்க. என்னடா இது இவ்வளோ பெரிய வாயா இருக்குது, உள்ள 10 பேரை முழுக்கும் போல இருக்க ஒரே நேரத்துல, ஐயோ தெரியாம சண்டைக்கு வட்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்க. அந்த முதல்ல வாயை பொளந்துட்டு என்னடா நினைச்ச, நான் கங்குவா படத்துல வர பொம்மை முதல்ல நினைச்சியா? டஞ்சனுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டர் முதலடா. இந்த பக்கம் நிறைய ஹண்டர்ஸ் சண்டை போட்டு இருப்பாங்க. அங்க ஓரத்துல ஒருத்தன் அம்புறதுக்கு ரெடியா எடுத்துட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு மத்த ஹண்டர்ஸ் எல்லாம், டேய் அம்பு விடுறா, ஏன்டா ஏம் பண்ணிட்டே இருக்க, குறி மிஸ் ஆயிட போதுடா, அப்புறம் கரடி உன்னை கலாச்சி தள்ள போதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா ஒரு கழிச்சு படுத்தா கழுத்து வலிக்கும்டா, நான் ஒரு குத்து குத்துனா உடம்பு ஃபுல்லா வலிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கைய மடக்கிட்டு ஒரு குத்து விடுவோம் பாருங்க. யாரு? நம்ம சேர்மன் கோதான் ஒரு குத்து விடுவாரு பாருங்க. அந்த முதலையோட பல்லாம் சத்தறி போயிரும். அது நான் இதுக்கு கங்குவா படத்துல சூர்யா கூடயே சண்டைக்கு போயிருக்கலாமே, என்னதான்டா முதல்ல கூப்பிட்டாங்க, தேவையில்லாம நான் இங்க விட்டனே அப்படி சொல்லிட்டு அது செத்து போயிரும். சும்மா அடிச்சு அடியில அந்த முதலையோட ரத்தம் பர்பிள் கலர்ல தெரிக்கும் பாருங்க. சும்மா வெறித்தனமா இருக்கும். நம்ம சேர்மன் கோ அங்க ஸ்டைலா நின்றுட்டு இருப்பாரு. என்னடா ரத்தம் பர்பிள் கலர்ல தெரிக்குது, இது என்ன மாதுளை பழம் ஜூஸா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிக்க. இந்த பக்கம் மத்த அண்டர்ஸா இருக்காங்க பாருங்க. வந்தாயையா வாழ்வை மீண்டும் தந்தாயையா அப்படின்ற மாதிரி முட்டி போட்டு மரியாதை கொடுத்துட்டு இருப்பானுங்க. நம்ம சேர்மனுக்கு சும்மா கெத்தா நிக்க. அங்க பார்த்தா எல்லா மான்சனையும் அடிச்சு நொறுக்கிருப்பாரு. சும்மா ஒரே ஆள நின்று ஒன் பஞ்ச் மேன் மாதிரி ஒரே பஞ்சில் எல்லாத்தையுமே போட்டு தள்ளியிருப்பாரு. நம்ம சேர்மன் கோவோட பவர் இதுலயே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம சேர்மன் கோ சும்மா நடந்து வருவாரு பாருங்க. யாரா வேட்டைக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாசம் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு கதறி அழுதுட்டு இருப்பா. அங்க ஒரு பையன் ஹண்டரா வந்த பையன், சின்ன பையன் மாதிரி இருக்கா, அவன் இறந்து போய் கிடப்பானா. அந்த பையனை பார்த்து கதறி அழுதுட்டு இருப்பா அந்த பொண்ணு. நம்ம சேர்மன் கோ அந்த பொண்ணு கிட்ட போய் இறந்து போன பையனை ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருப்பாரு. பாவம், அவருக்கு அந்த சோகத்துல மூஞ்சியே இருக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப சோகமா இருப்பாரு. கட் பண்ணா நம்ம சேர்மன் கோ அவரோட பில்டிங்ல கண்ணாடி கிட்ட நின்று அப்படியே வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பாரு. என்னடா வாழ்க்கை இது, பகல் வருது நைட்டு வருது, வாழ்க்கை மாற மாட்டேங்குது, ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குடா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் பின்னாடி வருவாங்க. ஏயா பெருசு, ஏயா ரொம்ப நேரம் அங்கேயே நின்றுட்டு இருக்க, வந்து மாத்திரை போடியா, ஏற்கனவே உனக்கு கை காலெல்லாம் உதறும், நீ எதுக்கியா அப்படியே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்க, அப்படியோ மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்க. அதை கேட்டு சேர்மன் கோ சொல்லுவாரு, அதுவா நியூஸ் பேப்பரை பாரு, அவன் ரொம்ப சின்ன பையன், அவன் இன்னும் வயசு கூட வந்திருக்க மாட்டான், அந்த அளவுக்கு சின்ன பையன் ஹண்டரா உள்ள போய் இறந்து போயிட்டான். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. மக்கள் எல்லாம் டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஹண்டர்ஸ்லாம் உள்ள போய் சண்டை போடுங்கயா, மான்சர்லாம் இங்க வந்துட போகுது அப்படின்னு சொல்ல நாங்கெல்லாம் உள்ள போய் சண்டை போட்டு அந்த மான்சரை கொள்றோம். அந்த கேட்டு முடிடுது. அதை பார்த்த மக்கள் எல்லாம் கேட்டு முடிச்சு சூப்பரு, நம்ம போய் வேலையை பார்ப்போம், இவங்க கிடைக்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அங்க செத்து கிடக்கிற மற்ற ஹண்டர்ஸை பத்தி யாரும் யோசிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு கேட்ட மூடுனா போதும், கேட்டு வந்துட்டு ஐயோ கேட்டு அம்மா கேட்டு, ஐயோ கேட்டு அம்மா கேட்டு அப்படின்றவானுங்க. கேட்டை சாத்துட்டு ஐயா ஜாலி அம்மா ஜாலி, ஐயா ஜாலி அம்மா ஜாலின்னு அவனுக்கு வேலையை பார்த்து போயிடுவானுங்க. இதுக்கு இடையில நாங்க சாவோமே, ஹண்டர்ஸான நாங்க சாகிறதே அவனுங்க கண்டுக்கிடவே மாட்டானுங்க. அவனுக்கு எந்த அக்கறையுமே கிடையாது. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என் கூட இருக்கிற ஹண்டர்ஸை நான் அப்படியாச்சும் காப்பாத்தியாவேன். அதுக்கு நான் ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா பண்ணியே தீருவேன், புரியுதா அடி கிளவி அப்படி நம்ம சேர்மன் கோ சொல்ல. கட் பண்ணா டஞ்சனுக்குள்ள மறுபடியும் பயங்கரமான சண்டை. ஹண்டர்ஸ் எல்லாம் பறந்து சண்டை போடுவானுங்க. டே மான்ஸ்டரு செத்து தொலைங்களாண்டா, நாங்களும் எவ்வளவு நேரம் தாண்டா சண்டை போட்டுட்டு இருக்கிறது அப்படி சொல்லிட்டு பறந்து சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த மான்ஸ்டர்லாம் அதெல்லாம் கண்டுக்கிடாம, என்னடா
என்னடா சாப்பாடு இன்னைக்கு கம்மியா வந்திருக்கே, நிறைய பேர் வர வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு அது மனசுல போட்டு பாடா படுத்திட்டு இருக்குமா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சேர்மனுக்கும் அங்க வந்துருவாரு. டேய் நான் குத்துற ஒரே ஒரு குத்துல அதோட நீ செத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க, ஒன் பஞ்ச் மேன் மாதிரி. ஆனா நம்ம சேர்மன் கோ தான் ஒன் பஞ்ச் மேன் கிடையாது, அதனால பல பஞ்ச சும்மா பட்டார் 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 டமா 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 டமான்னு அடிக்கிறாரு பாருங்க. அந்த அடி ஒவ்வொன்றும் அந்த மான்ஸ்டர் மேல சும்மா இடி மாதிரி இறங்கிரும். அப்புறமா நம்ம தலைவர் சேர்மன் கோ அவரோட கையை முறுக்கிட்டு, ஏய் கூட்டத்துல அவனோட காலை மிதிச்சா கத்துடா, உனக்கு பாட கட்ட போது என்னோட இந்த குத்துடா அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவார் பாருங்க. அந்த மாஸ்டர் அந்த குத்து வாங்கணும்னு அடி வாங்கிட்டு சும்மா மல்லாக்க வானத்தை பார்த்து படுத்துரும். அதை பார்த்துட்டு நம்ம சேர்மன் கோவோ இதுன்னு சாகல, மறுபடியும் எந்திரிக்கிற மாதிரி தெரியுது, கடைசியா ஒரே ஒரு குத்து விட போறேன்டா நானு அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகும்போது டங் டங் அப்படி ஃப்ரீஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா நம்ம சேர்மன் கோக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருதுங்க. அவர் அப்படியே நெஞ்ச புடிச்சிட்டு நிக்க, அப்ப அந்த மாஸ்டர் கையை முறுக்கிட்டு வரும் பாருங்க. அப்படியே அந்த மாஸ்டர் வந்து சொல்லும் பாருங்க, இந்த கடைசி பஞ்ச நான் சொல்லிக்கவா அப்படின்னு வர. அதை பார்த்துட்டு சேர்மன் கோ ஏற்கனவே நெஞ்சு வலிக்குது, டேய் பஞ்செலாம் வேண்டாண்டா, நீ பஞ்சு போட்டா அவ்வளோதான், என் மூக்கில் பஞ்சு வச்சிட வேண்டியதான், ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்டா எனக்கு, குத்துறனா குத்திட்டு போடா, ஐயோ தப்பான நேரத்தில் நெஞ்சு வலிக்குதே அப்படி சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சி நின்றுட்டு இருக்க. அந்த மான்ஸ்டர் அப்படி நம்ம சேர்மன் கோ கிட்ட வந்துட்டு, மணி ஆக போகுது 10, வாங்கிக்கடா என்னோட குத்து அப்படி சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுமாருங்க. நம்ம சேர்மன் கோ அப்படி அட்டி வாங்கி செம்ம ஸ்பீட பறந்து போவாரு. டேய் இதுக்கு தாண்டா உன்னை பஞ்சு சொல்ல வேண்டாம் சொன்னேன், ஏன்டா மொக்கையா பஞ்சு சொல்ற அப்படி சொல்லிட்டு அடி வாங்கி பறந்து போய் அப்படியே வேகமா அந்த பாறையில போய் இடிக்க, சும்மா கல்லெல்லாம் தெரிச்சு போயிரும். அந்த பக்கம் சண்டை போட்டு இருந்த ஒரு ஹண்டர் பொண்ணு, சின்ன பொண்ணு, இல்ல இது என் அண்ணன் வேலாயுதம் இல்ல அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்குமா. இந்த பக்கம் நம்ம சேர்மன் கோவா பார்த்தா அவர் முகமெல்லாம் ரத்தம், ரொம்ப அடி வாங்கிட்டு இருப்பாரு. பத்தாவதுக்கு அவர் ஹார்ட் அட்டாக் வேற, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த மாஸ்டர் நம்ம சேர்மனை கொல்றதுக்காக கிட்ட வந்துட்டு இருக்கும் போது சொல்லும், நான் வேணா கடைசியா ஒரே ஒரு பஞ்சு சொல்லிக்கட்டுமா அப்படின்னு வர. அதை கேட்டு நம்ம சேர்மன் கோ, ஐயோ வேண்டாம், அதுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்கே பரவாயில்ல, நீ வேணா எனக்கு கொன்று பஞ்சு மட்டும் சொல்லாதடா அப்படி சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. அப்புறமா பார்த்தா டக்குன்னு அங்க இருக்க மற்ற ஆண்டர்ஸ்லாம் குடுக்குடுன்னு ஓடி வந்து நம்ம சேர்மனை அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி சுத்தி வளைச்சு நம்ம சேர்மன் கோக்கு பாதுகாப்பா நிக்க, அங்க இருக்க அந்த பொண்ணு நம்ம சேர்மன் கோவை அப்படி ஹீல் பண்ணிட்டே இருப்பா. இதை பார்த்து நம்ம சேர்மன் கோ, என் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமாடா, பாசத்துல என்னையே மிஞ்சிட்டீங்களேடா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அங்க இருக்க மத்த அண்ட்ரஸ் எல்லாம், டேய் நம்ம உயிர் போனாலும் பரவாயில்லடா, நம்ம சேர்மன் எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்டா, டேய் அவருக்கே ஹார்ட் அட்டாக்டா, அவரே போய் சேர்ற மாதிரி தான்டா இருக்காரு, இருந்தாலும் பரவாயில்லடா சேர்மனுக்கோ காப்பாத்தி ஆகணும்டா, நம்ம இங்க இப்ப வந்து காப்பாத்தல, வெளியே போய் நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பாடா இருந்தாலும், அதனால காப்பாத்துற மாதிரியாச்சும் நடிடா, காப்பாத்துக்கடா காப்பாத்துக்கடா, நம்ம சேர்மன் கோவை காப்பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வளைச்சு காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சேர்மன் கோவை ஹீல் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு, சார் விட்டுறாதீங்க, உங்க உயிரை காப்பாத்தி வச்சுக்கோங்க ஐயா, விட்டுறாதீங்க ஐயா, உயிரை விட்டுறாதீங்க அப்படி சொல்லிட்டு ஹீல் பண்ணிட்டே இருக்க. நம்ம சேர்மன் கோ அதெல்லாம் பார்த்துட்டு, இல்ல நான் இப்படியே ஹார்ட் அட்டாக்ல உட்காந்துட்டே இருந்தேனா வேலைக்கு ஆகாது, இவங்களால அந்த மான்ஸ்டரை தடுத்து நிப்பாட்ட முடியாது, இவங்களும் போய் சேர்ந்துருவாங்க, அப்புறம் நானும் கூட வந்து பொழைச்சிக்கிட்டேன் அப்படின்னா என்ன காரி காரி துப்புவாங்களே, இவர் போய் இவர் உயிரோட வந்துட்டாரு, மற்றவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டாரு அப்படின்ற பேச்சு வரும். இல்ல நான் இவங்களை சாக விட மாட்டேன், சின்ன வயசுலயே சாகுறாங்க, ஐயோ இப்படி நடக்கக்கூடாது, நான் விட மாட்டேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன இல்ல மார்ட் அட்டாக் வந்தா என்ன, நான் விட மாட்டேன், நான் தனியா போய் அவனை கொல்றேன், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்டா பேர பசங்களா, நான் சொல்றதை கேளுங்கடா, இந்த தாத்தா சொல்றதை கேளுங்கடா பேர பசங்களா, கொஞ்சம் போய் ஓரமா உட்காருங்கடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா எந்திரிச்சு முன்னாடி வந்து ஹார்ட் அட்டாக்கா இருந்தா என்ன மார்ட் அட்டாக்கா இருந்தா என்னன்ற மாதிரி சும்மா கெத்தா வந்துட்டு கையை முறுக்கிட்டு, டேய் மாஸ்டரே நான் சொல்றேன் பாருடா, அப்ப பஞ்சு எனக்கு வந்திருக்கு ஹார்ட் அட்டாக்கு, வாங்கிக்கடா என்னோட லாஸ்ட் அட்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு பறந்து போய்
அப்படி சொல்லிட்டு ஓங்க ஒரு குத்து விடுவாரு பாருங்க. அப்படியே கட் பண்ணா அந்த மாஸ்டரோட கதை முடிஞ்சிடும் போல இருக்கு. இங்க ஹண்டர்ஸ் எல்லாம் பொதுன்னு வெளியே வந்து விழுவானுங்க. அதை பார்த்துட்டு மத்த அந்த ரெஸ்கியூ டீம்லாம் எல்லாரும் வெளியே வந்து விழுறாங்கடா, பயங்கரமா அடிபட்டுக்கிட்டா, எல்லாத்துக்கும் வாங்கடா. இவங்க சண்டை போட போறாங்களா இல்ல அடி வாங்க போறாங்களான்னு தெரியல. அடி வாங்கிட்டு பொத்துன்னு வந்துறானுங்க. உள்ள பாடுறா, நம்ம சேர்மன் கோவை அடி வாங்கிட்டாரு, டே என்னாச்சு அவருக்கு, காப்பாத்துங்க அவரை தூக்கிட்டு கொண்டு போங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சேர்மன் கோவை பார்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க. கட் பண்ணா நம்ம சேர்மன் கோ ஹாஸ்பிட்டல் இருப்பாரு. அங்க டாக்டர் பக்கர், உங்களோட சின்ன மூளை பிதுங்கி போச்சு, பெரிய மூளை சுருங்கி போச்சு, நீங்க இஷ்டத்துக்கு அறப்படலை வச்சனால உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நீங்க ரீஅவேக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த உங்களோட ஹார்ட்டோட கண்டிஷனை விட இப்போ ரொம்ப வீக் ஆயிருச்சு. அதனால நீங்க அறப்படல் அடிக்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சேர்மன் கோ. நான் வரட்டா? பக்கர், நான் தான் பால், டாக்டர் புட்டி பால், வரட்டா? வேர் இஸ் மை பேஷண்ட், என்னோட அடுத்த பேஷண்ட் இங்க, நான் போறேன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போக நம்ம சேர்மன் கோ அப்படி பெட்ல சோகமா படுத்துட்டு பக்கத்துல நம்ம சேர்மனோட ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட நம்ம சேர்மன் கோ, இந்த பாரு புள்ள, என்னால இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. நான் உன் கூட மிச்ச வாழ்க்கைய செலவழிக்கலான் இருக்கிறேன். ஆனா உன் கூட இப்படி ரிட்டையர் ஆயிட்டு சும்மா இருந்தா நீ பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, முருங்கைக்காய் வாங்கிட்டு வா, கீரை வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்புவ. அதனால நான் ஹண்டர்ஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹண்டர் அசோசியேஷன் ஓபன் பண்ணி அதுல ஹண்டர்ஸ்க்கு உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற புள்ள அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சேர்மன் கோவோட ஒய்ஃபு, அப்படியா கிழமை, நீ ரொம்ப உஷாராதாயா இருக்கிற, சரியா, உனக்கு என்ன இஷ்டமோ அதையே பண்ணியா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம சேர்மன் கோ, கிறுக்கு பயப்புள்ள, என்னை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறியே அப்படின்னு சிரிக்க. அப்படி கட் பண்ணா நம்ம சேர்மன் கோ டிவி சேனல்ல சோஃபால உட்காந்துட்டு இருக்காரு கேமரா முன்னாடி. அப்படி ஆப்போசிட்ல பார்த்தா முதல் படத்துல வர அர்ஜுன் மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க டிவி சேனல்ல பார்த்து, ஹாய், நான் பேசுறேன், பாக்குறவங்க நீங்க பாக்குறீங்க. நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, நாம ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ட பார்க்க போறோம். அவரை பத்தி பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஹாய், ஹலோ, வெல்கம். நாம இப்ப பார்க்க போறது சேர்மன் கோ, ஹண்டர் அசோசியேஷனை உருவாக்குன ஒருத்தர். ஹாய் சேர்மன் கோ, எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கணும். ஆமா, இந்த ஹண்டர் அசோசியேஷனை எதுக்கு நீங்க உருவாக்குனீங்க? இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை நீங்க உருவாக்கி இது வரைக்கும் 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆனதுக்கு எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க பல சாதனைகளை பண்ணிருக்கீங்க. ஆமா, இந்த ஹண்டர் அசோசியேஷனை நீங்க எதுக்காக உருவாக்குனீங்க? வெளியே என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீங்க ரிட்டையர் ஆகி வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் கடைக்கு போய் மாவு பாக்கெட்டை வாங்கிட்டு வர சொல்லுவாங்கன்னு, அதுக்கு பயந்துதான் நீங்க இந்த ஹண்டர் அசோசியேஷனை உருவாக்குனீங்கன்னு பேசிக்கிறாங்களே, வதந்தி போயிட்டு இருக்கேன். இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சேர்மன் கோ? அப்படி அந்த கேள்வி கேட்கறவங்க முதல் படத்துல வர அர்ஜுன் மாதிரி நாக்க புடுக்கிற மாதிரி கேட்க, அதை கேட்டு கேமராமேனு, அடேங்கப்பா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, பயங்கரமா இருக்கு, என்னம்மா இப்படிலாம் கேள்வி கேட்கற அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம சேர்மன் கோ, ஏ ஒரு கேள்வி கேட்க சொன்னா நீ எதுக்குடி 10 கேள்வி கேட்கிற? ஐ நோ, இந்த மாதிரியான கேள்விலாம் நீ கேட்காத. இருந்தாலும் நான் பதில் சொல்வேன். ஒரு ஹண்டர் அசோசியேஷனா சேர்மேனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எத்தனை சிக்கல், எத்தனை பிக்கல், எத்தனை புடுங்கல்னு அந்த சேர்ல உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியும். இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது தெரியுமா? ஐ நோ. ஸ்கூல்ல 12ஆம் முடிச்சுட்டு காலேஜ் போக காசு இல்லாம ஹண்டர் பவர் கிடைச்சி சண்டைக்கு வர எத்தனை பசங்க சாவுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அத்தனை ஹண்டர்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவு, சாப்பாட்டு செலவு, தங்குற செலவு எல்லாத்தையும் பார்த்து ஒரு ஹண்டருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நான் எவ்வளவு பண்றது தெரியுமா? ஐ நோ. இப்படிலாம் செய்யறதுக்காகத்தான் நான் ஹண்டர் அசோசியேஷனையே உருவாக்குனேன். அத புரிஞ்சுக்கோ. என் பொண்டாட்டி மாவு பாக்கெட்டு வாங்க அனுப்புறா, தக்காளி வாங்க அனுப்புறான்னு பயந்துட்டுலாம் நான் ஒண்ணு இந்த ஹண்டர் அசோசியேஷனை உருவாக்கல. புரிஞ்சுக்கோ. யாருக்கிட்ட பேசுறேன்னு பார்த்து பேசு. நான் சேர்மன் கோ, நான் தான் சேர்மன் கோ, புரியுதா அப்படின்னு சும்மா மாசா சொல்ல, அதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நான் உங்களை அடுத்த ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. சேர்மன் கோவா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல ரெட் கார்டினா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஸ்பெஷல் எபிசோட்ல வந்து பாக்குறேன்.